திரு மெய்யப்பன் ராமசாமி, ஒரு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற வழக்குகளை பலர் நீங்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறீர்கள். தற்போது இந்த என்கவுண்டரில் மனித உரிமை மீறல் தமிழகம் முதலிடம், 75 அமைப்புகளுடைய கூட்டறிக்கை. நம்முடைய தோழர் திரு வெற்றி செல்வன் அவர்கள் சில விவகாரங்களை சொன்னார். நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். 3 விஷயங்கள். ஒன்று, இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அப்படின்லாம் நடக்குமா, நடக்கக்கூடாதா, எந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கணும், அப்ப எப்ப எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா பார்க்கணும் அப்படின்றது இன்னைக்கு புதிதான விஷயம் கிடையாது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பல முறைகள் இந்த வழக்குகள் போய் திரும்பி வந்திருக்கு. அதுல உச்ச நீதிமன்றம் ஒரு 16 கைட்லைன்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு மகாராஷ்டிராவில இருந்து வந்து கேஸ்ல இருந்து பியூசிஎல் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற வழக்குல அவர்கள் 16 கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எப்ப இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அவர்களோட தற்காப்புக்காக திருடர்களையோ இந்த மாதிரி யார் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றதுக்கு. சோ அந்த 16மே அவர்கள் அதுக்குள்ள வந்தா மட்டும்தான் அது அந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் அப்படின்றது பர்மிசபிள். அது ஏன்னா அவர்களோட தற்காப்புக்கு. அப்ப அவர்கள் அந்த விக்டிமை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவர்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அவர்களை சுற்றி இருந்தவர்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இந்த அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிடுவான், பலருக்கு டேஞ்சரஸா இருப்பான் ஃபியூச்சர்ல அப்படிங்களா, அந்த இமினன்ட் மொமெண்ட்ல அவன் டேஞ்சரஸா இருக்க போறான் அப்படின்ற இந்த மாதிரி பல காரணங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரி ரிப்போர்ட் பண்ணணும், யாருக்கு அடுத்த ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்கணும், எப்படி என்கொயரி நடத்தணும் அப்படின்றதுதான் அந்த 16 பாயிண்ட்ஸ். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் இன்னைக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்களுக்கெல்லாம் தேவை என்ன இருக்கு, இந்த என்கவுண்டருக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற பார்க்க வேண்டிய பார்வை இருக்கிறது. ஒன்று, இவர்கள் இருக்கிறதுலேயே மோசமான கிரிமினல். இவர்களை உயிரோட பிடிச்சா சமுதாயத்திற்கான ஆபத்து இருக்கு. இவர்கள் செய்த குற்றங்கள் எல்லாம் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இவர்களை உயிரோட பிடிக்க முடியாது, அதுல ஆபத்து இருக்கு அப்படின்ற சொல்ற காரணங்கள் வேற விஷயம். ஆனா இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல போன 4 ஆண்டுகள்ல 3 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 21 இந்த மாதிரி மறைவுகள். போன 18 நாட்கள்ல மட்டும் 3 மறைவுகள் சென்னை அருகாமையில். அப்படின்னு இருக்கும்போது இவர்கள்லாம் என்ன மாதிரி குற்றவாளிகள், இவர்கள் மீது எத்தனை மாதிரி குற்றங்கள் செலுத்தப்பட்டிருக்கிறது, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இப்ப ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சா இல்ல கன்விக்ஷனே ஆயிடுச்சா, என்ன மாதிரி பொசிஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டியதா இருக்கு. நம்ம முன்னாடி இருக்க ஹிஸ்டரியை பார்க்கும்போது நம்ம அஇஅதிமுக ஆட்சி காலம் முன்னாடி இருந்த 10 ஆண்டுகள், அதற்கு முன்னாடி இருந்த திமுகவோட 5 ஆண்டுகளை எடுத்துக்கலாம். அந்த 15 ஆண்டுகளையே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 21 அப்படின்றது ஒரு அலார்மிங் நம்பராக இருக்கிறது. அவங்க போலீசாருக்கோ இல்ல பொதுமக்களுக்கோ இல்ல தனிநபர்களுக்கோ அதிக ஆபத்தோட இருந்தவர்கள் அப்படின்றது கிடையாது. ஒன்று. இரண்டாவது விஷயம், சிலர்லாம் நகை திருடல்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த நகை திருட்டுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பாதுகாக்கிறதுக்கான அவசியங்கள் என்ன இருந்திருக்கு, இந்த அரசு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. திமுக அரசுல நகை திருட்டு அப்படின்றது அதிகமா இருக்கு. அப்ப அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, சிசிடிவி கேமரா, அங்க இருக்க பாதுகாப்பு தேவை என்ன இருக்கு, போலீஸ் போஸ்ட் அங்கங்க என்ன இருக்கு, இல்ல அங்க இருக்க என்ன கம்யூனிட்டி அவேர்னஸ் ஈவெண்ட்ஸ் என்ன நடத்தியிருக்காங்க, பொதுமக்களுக்கு என்ன அதற்கான எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க, இல்ல அவசர கால் பண்றதுக்காக அவர்களோட தேவைகளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, இல்ல இப்ப நிறைய பேருக்கு செல்போன் இருக்கு, அது அர்பன் சென்டர்ஸ்ல டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இல்ல பெரு கிராமங்கள்ல கூட நிறைய பேருக்கு ஸ்மார்ட் போன் இருக்கு. அப்ப அவர்கள் எவ்வாறு காவல்துறையை அணுக முடியும், அவர்களோட பாதுகாப்புக்கு என்ன தேவை, அவர்களோட தற்காப்புக்கு அவர்கள் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்கணும். ஒண்ணும் இல்ல, கல்லூரி இல்ல ஸ்கூல்கள்ல பள்ளிகள்ல தற்காப்புக்கான ட்ரைனிங் என்ன செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. இதை அரசு இதெல்லாம் எதுவுமே பண்ணல. அரசு காசு பண்றது வேற எங்கேயோ காசு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் மட்டும் தனிநபர்களுக்கோ இல்ல அவர்களுக்கோ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். டாஸ்மாக் ப்ராக்ரெசிவா போயிட்டு இருக்கு. ஒன்னும் இல்ல, எடப்பாடியார் அவர்கள் நேற்று சட்டசபையிலே கேட்டிருந்தாங்க, நாளைக்கு புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அன்னைக்கு அட்லீஸ்ட் டாஸ்மார்க் மூடி இருந்தா நல்லா இருக்கும், பொதுமக்களுக்கு அது நல்ல விஷயம் அப்படின்னு. ஆனா இந்த அரசு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுறதே கிடையாது. இது லாங் வீக்கெண்ட், 3 நாள் 4 நாள் லீவ் இருக்கு, அப்பதான் அவர்கள் சாராய விற்பனை அதிகப்படுத்த முடியும், அப்பதான் அரசுக்கு வருமானம் அதிகமா வரும் அப்படின்னு ஈடுபட்டு இருக்கிற அரசாக இருக்கிறது. அப்ப பொதுமக்களின் நலன் என்ன அப்படின்னு பார்வையற்ற அரசாக இருக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. இதை தாண்டி நம்ம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில் அந்த மக்கள் அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது அன்னைக்கு அவர்கள் ஆளுகின்ற அரசு
எவ்வாறு அவர்களை பாதுகாக்கிறார்கள் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த அரசு சரிவர பாதுகாக்கவில்லை அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு மக்களுக்கு பிரச்சனை. அப்பதான் காவல்துறையினர் வந்து அடுத்து என்ன செய்ய முடியும், இவர்களை என்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அப்ப ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னா நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதுல காவல்துறை ஈடுபடுறாங்க. ஆனா நம்ம காவல்துறையும் முழுக்க முழுக்க வந்து தவறு அப்படின்னு சொல்றதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆளுகின்ற அரசுல இருந்து தான் ஆரம்பிக்கணும். எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் வந்து தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா எல்லார்கிட்டையும் சொசைட்டில இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர், முக்கியமாக ஆரம்பிக்கும் போது காவல்துறையினர், அதுக்கப்புறம் நீதித்துறை, அதற்கப்புறமாக வந்து அரசு, இவர்கள் 3 பேருக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. இப்ப நான் அதை வந்து இன்வெர்டட் பிரமிடாக பாக்குறேன். மெய்யப்பன் ராமசாமிட்ட ஒரு கேள்வி. எல்லா விஷயத்திலும் காவல்துறையை குறை சொல்ல முடியாது. இந்த அமெரிக்க அரசாங்கம் ஈரானை மேக்சிமம் ப்ரெஷர் மாதிரி காவல்துறைக்கு அரசிடமிருந்து மேக்சிமம் ப்ரெஷர் இருக்கா? இதை செய்யுங்க, டூ ஆர் டோன்ட் டூ. இவனை சுடுங்க, இவனை சுடக்கூடாது. இல்லங்க, நீங்க வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நீங்க வந்து செய்தியாளர் அப்படின்றதுனால டூ ஆர் டோன்ட் டூன்னு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அரசு வந்து டூ ஆர் டோன்ட் டூ, டூ ஆர் டை அப்படின்றதுல இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து காவல்துறையினருக்கு இந்த மாதிரி அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கிரைம் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது வந்து திமுக அரசு என்ன சொல்றாங்க, இல்ல என்சிஆர்பி டேட்டால இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. எங்க அங்க பிரச்சனை அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம்னா அந்த கம்ப்ளைண்டே எடுத்துக்கிறது கிடையாது. இவங்க எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்திருப்பாங்கன்னா, சோசியல் மீடியால வந்து திமுக தலைவரை பத்தி தவறாக எழுதினார், இது டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி தவறா எழுதினாங்க அப்படின்னா அதெல்லாம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. அதனால மாணவர்கள், கல்லூரியில் இருப்பவங்க எல்லாம் கூப்பிட்டு என்கொயரி நடத்துவாங்க, ஜேர்னலிஸ்ட் மேல எல்லாம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்கு, பொதுமக்கள் என்னெல்லாம் கேள்வி வைக்கிறாங்களோ அதுக்கெல்லாம் வந்து வழக்கை வந்து பதிவு செய்ய வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்சிஆர்பி டேட்டா கொடுக்கும் போது கிரைம் ரெக்கார்ட்ஸ் வந்து அதிகமாயிடும் அப்படின்றதுனால அவங்க அப்படி வச்சிருப்பாங்க. அப்ப மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்களே, அப்ப அதுக்கு என்ன பண்றது? அப்படின்னா பயம் உண்டாக்கணும் சொசைட்டில. அந்த பயம் உண்டாக்குறதுக்கான ஒரு மெக்கானிசமாக இன்னைக்கு இருக்கிற திமுக அரசு வந்து இதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது. நம்ம காவல்துறை அதிக திறன் படைத்த காவல்துறையினர், இதே காவல்துறையினர் தான் வேற ஒரு ஆட்சியிலும் பணிபுரிந்தார்கள். அன்னைக்கு வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு ஏன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சி செய்யும் தலைவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றதா பிரச்சனை. அவர்களுக்கு முக்கியமான தேவை மக்களோட பாதுகாப்பு கிடையாது. அவரோட முக்கியமான தேவை வந்து அரசு வருவாய், இல்ல தனி மனித வருவாய். அவங்க தனி மனிதனும் செலக்டிவா இருக்கிறவங்களுக்கு வருவாய். அதனால இன்னைக்கு அவங்க தனி மனிதன் பாதுகாப்பு அப்படின்றது என்னன்னு பாக்கல. அதனாலதான் நீங்க சொன்னது டிப்ளமேட்டிக்கா சொன்னீங்க. நான் அந்த டூ ஆர் டை அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. காவல்துறை மீது அந்த மாதிரி அதிகமான பிரஷர் இருக்கு. அதுதான் இதற்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயா சொல்றதுல ஒரு பார்ட் வந்து ஒரு ஒருமித்த கருத்து எனக்கு இருக்கு. நம்ம நாட்டுல இறையாண்மை அதிகம் அப்படின்னா அது வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மற்ற சட்டங்களுக்கும். சோ இறையாண்மை அங்கதான். சோ தலையாயது சட்டம் தான். சோ அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இதுல ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, சில இடங்கள்ல சூழ்நிலைகள் அப்படின்னு. அதனால எல்லா இடத்துலயுமே நான் அண்ணனோட ஜென்ரலா வந்து மாற்று கருத்தே இருக்காது எனக்கு. ஒரே ஒரு மைனர் டீவியேஷன் மட்டும் இங்க ஏன்னா, சில சூழ்நிலைகள்ல காவல்துறையினர் அந்த இதுக்கு புஷ் பண்ணப்படுவார்கள். அது வந்து யதார்த்தமான சூழ்நிலையாக இருந்தால் அப்போ வந்து அந்த என்கவுண்டர் அப்படின்றது அது என்கவுண்டராக கருதப்படக்கூடாது, செல்ஃப் டிஃபென்ஸாக கருதப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலை, இன்னைக்கு இருக்க லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்க அரசோட செயல்பாடுகள், இது எல்லாமே காவல்துறையினருக்கு அந்த பிரஷர் உண்டாக்குது. அந்த பிரஷர் உண்டாக்குது அப்படின்ற போது நம்ம என்ன மாதிரி ஒரு பேலன்ஸ்டான சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணுதான். அண்ணன் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பேலன்ஸ், ஒரு ப்ரொடெக்டட் சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. ஜுடிஷியரி எப்பவுமே ப்ரொடெக்டடா இருக்கணும், இன்சுலேட்டடா இருக்கணும். இன்னைக்கு ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளோட இது இங்க இருக்க சபார்டினேட் ஜுடிஷியரி இருக்கிறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் மேனேஜ் பண்ற, பிடபிள்யூடி மேனேஜ் பண்ற ஒரு குவார்டர்ஸ்ல இருக்காங்க. அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் இருக்கணுமா அவசியமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதற்கான பிரஷர் இருந்திருக்கு. வேற வேற ஆட்சிகள்ல சில நீதிபதிகளுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி இருக்காங்க, சில நீதிபதிகளுக்கு பிரஷர் இருந்திருக்கு. அப்போ அந்த பயம் இல்லாம நீதியை செலுத்த வேண்டிய, நீதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிபதிகளுக்கு அந்த ப்ரொடெக்ஷனை நம்ம கொடுக்கணும். சமுதாயத்தில் அந்த அங்கீகாரம் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது முதல் படி. இரண்டாவது படி, அவர்களுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து அந்த உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்துல இருந்தும் இருக்கணும். ஆனா அதே அக்கௌண்டபிலிட்டியும் டிரான்ஸ்பரன்சியும் அங்கேயும் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு தேவை மட்டும்தான். இது இருந்தாக அரசு வந்து கேள்வி கேட்க முடியும். ஆனா அரசு வந்து இன்னைக்கு என்ன மாதிரி பிரஷர் போடுதுன்னா, எல்லா சைட்ல இருந்து பிரஷர் போடலாம். போலீஸ்காரங்க மேல பிரஷர் போடலாம், இது ஜேர்னலிஸ்ட் மேல பிரஷர் போடலாம், மக்கள் மேல பிரஷர் போடலாம், நீதித்துறை மேல பிரஷர் போடலாம் அப்படின்ற ஒரு அரசாங்கம் இன்னைக்கு வந்து தமிழக அரசு இருக்கு. அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆட்சியின் பிரச்சனை அப்படின்னு நான் பாக்குறேன்.